இதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மறைத்து காவல்துறை மீது எந்த நடவடிக்கை தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை, முழுக்க முழுக்க காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி காவல்துறை சரியில்லை என்பதை சொல்லி கரூர் சம்பவத்து வருத்தத்தையும் தெரிவித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தமிழக டிஜிபி வெங்கட்ராமன் செய்தியாளர் சந்திச்சிருந்தாரு. கரூர் சம்பவத்துக்கு மறுநாள் 500 போலீஸ் தான் பாதுகாப்பு பணியில் இருந்தாங்கன்னு சொன்னாரு. ஏடிஜிபி தேவாசீர்வாதமும் அதே தான் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் 606 காவல்துறையினர் அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்தாருன்னு சொல்றாங்க. இல்ல, இந்த முரண்பட்ட தகவலை எப்படி பாக்குறீங்க? இந்த பாதுகாப்புல தான் குளறுபடின்னு தொடர்ச்சியா பேசப்பட்ட நிலை அதுல சந்தேகமே கிடையாது. அவங்க டிஜிபி ஏடிஜிபி சொன்னது வேறு, முதலமைச்சர் சபையில சொல்வது வேறு. ஆனால் அதே மாதிரி 41 பேர் இறந்து போனாங்க. ஆனா சபையில முதலமைச்சர் சொன்னது என்னன்னா 41 இறந்து போனது, ஆஸ்பத்திரியில் 200 பேர் இருந்தார்கள் சொன்னாங்க. ஆனா நாங்கள் போகும்போது 52 பேர் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. 52 பேர் தான் ஆஸ்பத்திரியில் இருந்த நாங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா முதலமைச்சர் நீ சொல்லும்போது 200 பேர் சொன்னாங்க. இதே குளறுபடி முன்னுக்கு பின் முரணான ஒரு தகவல்கள் தான் கரூர் சம்பவத்தில் அரங்கேறிக்கிறது. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசும் காவல்துறையும் தான் இதற்கு பொறுப்பேற்கிறது. இந்த கேள்வி முழுக்க இந்த 41 பேரோட உயிரிழப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சார். ஏற்கனவே தாவேக்க 4 மாவட்டங்களில் கூட்டம் நடத்திருக்கு. அங்கெல்லாம் நடந்து வந்ததுக்கு அப்புறமா சரியான அவங்களுக்கு காவல் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் உயர்நீதிமன்றத்தில் போனதுக்கு அப்புறமா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா இடங்களையும் சமமா எதிர்கட்சி கொடுக்குற மாதிரி ஆளுங்கட்சி கொடுக்குற பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி தான் முறையா நடத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எதிர்பார்த்த கூட்டத்தோட அதிகமா வரும்பொழுது மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு. அந்த கூட்டத்தையே நிறுத்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் நடத்தாம நடந்த விஷயத்தை இல்ல, அதுல உளவுத்துறை அவங்களுக்கு சரியான தகவல் கொடுத்து நிறுத்திருக்க வேண்டியது உளவுத்துறையினுடைய கவனக்குறைவு. உளவுத்துறை செயல்படவில்லை, காவல்துறை சரியாக செயல்படவில்லை. அவங்க நினைச்சாங்க யாரு இறந்து போனா என்னங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்களே தவிர மக்களுடைய நலனை கருதி தமிழக இன்றைய காவல்துறை இல்லை. மாத்தி மாத்தி சொல்றது குறிப்பா எப்படி பாக்குறீங்க? டிஜிபி சொல்றதையும் சிஎம் சொல்றதையும் இவங்க வர 500 போலீஸ் பாதுகாப்பு, அதே நேரத்தில் கூடுதலா போலீஸ் அங்க இருந்தாங்கன்னா மக்கள் நிக்க முடியாதுன்னு டிஜிபி சொல்றாரு. ஆனா சிஎம் இன்னைக்கு 606 பேர் இருந்தாங்க, 91 பேர் வெளி மாவட்டத்தில் பாதுகாப்புக்கு வர வச்சுன்னு சொல்றாரு. அதாவது 12 மணிக்கு வருவதாக இருந்து 7 மணிக்கு வந்ததாக இவ்வளவு தகவல்லாம் இவ்வளவு தெளிவாக சொல்ற முதலமைச்சர் ஏன் அவருடைய காவல்துறை உளவுத்துறை இருக்கு? அப்போ உளவுத்துறை செயல்படலையா? உளவுத்துறை சரியான தகவலை லா அண்ட் ஆர்டர் போலீஸுக்கு தெரிவிக்கலையா? கலெக்டர் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரிவிக்கலையா? இதெல்லாம் தான் தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அன்று சம்பவம் நடந்த உடனடியாகவே முதலமைச்சர் சீஃப் செக்ரட்டரி என்ன பண்றாருன்னா அங்குள்ள கலெக்டருக்கும் காவல்துறை எஸ்பிக்கு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கும் உடனே ரிப்போர்ட் கேட்கிறாங்க. ரிப்போர்ட் கேட்டு ரிப்போர்ட் வருவதற்கு முன்னாடியே ஒரு தனிநபர் ஆணையத்தை அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு இவர்கள் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இவர்கள் எடுக்கவில்லை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட பேசலாம், கூட்டணிக்காம நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் தமிழக வெற்றி கழகம் என்பதற்காக அல்ல, இறந்து போன 41 உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசணுமே தவிர இதுல கூட்டணி எங்களுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 2011 இதே மாதிரி தான் வலுவான கூட்டணியா வச்சிருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள், திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் வச்சு சேர்த்து. ஆனா மக்கள் மனமாற்றம் ஏற்பட்டது, ஆட்சி மாற்றம் வந்தது 2011. அதே மாதிரி ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரும். இந்த சூழல்ல இந்த சிபிஐ என்கொயரியில இது முழுக்கமான விஷயம் வரும் நம்புறீங்களா? நிச்சயமா எதிர்பார்த்த மாதிரியான ஒரு முடிவு வரும். நிச்சயமா சிபிஐ விசாரணை முடிவுல ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். நமக்கு உச்சநீதிமன்றம் அமைத்த அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய அந்த கமிட்டியில 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் இல்ல. அதனால தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகும் முதலமைச்சர் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இவங்க என்னைக்குதான் இந்த தமிழ் இல்லைன்னு சொல்லி நல்லவர்கள் நியாயமானவர்கள் தான் பார்க்கணுமே தவிர இதுல நீதிபதி அப்பங்க தமிழ்நாட்டு வரக்கூடிய நீதிபதி பூரா தமிழ் நீதிபதியை தானே போட வேண்டியிருக்கும். முதலமைச்சர் அதெல்லாம் கேட்கலாம் நீங்க.